வணக்கம் மகளே, நான் தான் உங்கள் வீட்டை குட்டி பேசுகிறேன். என்னடா இவன் நாள் இல்லாமல் திடீர்னு வீடியோ போடுறேன்னு பார்க்கறதுக்கு இனிமேல் டெய்லி கரெக்டாக வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கதையை கேட்டுட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வாழ்வான்னு பேசாமல் கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிகிட்ருக்கான். அந்த பொண்ணு இவனோட ஒரு 2 செட் ஜூனியரு. இவன் லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியும், ஒட்டுமொத்த ஸ்கூலுக்கும் தெரியும். இருந்தாலும் இவனும் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசினதில்லை, அந்த பொண்ணும் இவன்கிட்ட என்னென்னு கேட்டதில்லை. இப்படி போயிட்டுருப்போ ஒரு நாள் இவன் போயிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டான். அந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்துச்சு ஸ்கூலில். இவன் காலேஜ் ஒரு 2 வருஷம் போயிடுச்சு. நம்ம பையன் பார்த்திங்கன்னா அந்த 2 வருஷம் காலேஜ் படிக்கிறப்போ எந்த பொண்ணையும் லவ் பண்ணாமல் அந்த பொண்ணையும் நினச்சிட்டு இருக்கான். ஒரு வழியாக அந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் சேர்ந்துருச்சு. இருந்தாலும் இந்த பொண்ணையே நினச்சிட்டு இருக்கான் அந்த பையன். இப்போ தாங்க நம்ம கதைக்கு ஒரு ட்விஸ்ட்டுக்கே போக போகிறோம். இவன் வேறு காலேஜ், அந்த பொண்ணு வேறு காலேஜ். ஆனால் இவன் இவங்க ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே கொண்டாடுறதுக்கு ஒரு காலேஜுக்கு போகிறான். ஆனால் அந்த பொண்ணு அந்த காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கு போல். இவன் அது தெரியாமல் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி மேலே போயிட்டு வந்துட்டான். இருந்தாலும் அந்த பொண்ணு ஒரு வாட்டி கூட பார்த்தது கிடையாது. அப்போது திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணை பார்க்குறான் அந்த காலேஜில். என்னென்னு தெரியாமல் திரு முடிச்சுட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு விசாரிக்கிறான் பசங்க அவன் தெரியும் விசாரிக்கிறான். அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணு அதே காலேஜ் தான் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அதே பொண்ணே லவ் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லாமே இது என்னென்னு சொல்கிறது. இருந்தாலும் நம்ம பையனும் முயற்சி கைவிடலைங்க. இன்றைக்கினா ஒரு நாள் அந்த பொண்ணு நம்மக்கிட்ட பேசும், நம்மளும் லவ் பண்ணுவோம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு லவ் சக்ஸஸ் ஆகுமா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம சென்னை டு திருவண்ணாமலை லவ் ஸ்டோரி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இதுமாதிரி நடந்துருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா கீழே இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், டிஎம் பண்ணிவிட்டு போங்க. யாரும் தெரியும், நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கூட இருக்கலாம். பாய்.